ராகவே எதிர்மார்ம தேசம். மிஸ் விஷா, என்னதான் நடந்தது? ஹலோ, என்ன ஆச்சு? ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹோட்டலில் வேலை செய்கிறப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நம்மளோட இது வந்து லோவஸ்ட் பேஸ்மெண்ட் ஃப்ளோர். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, ஓகே நீ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாத, இந்த ஃப்ளோருக்கு நீ போகாத. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹண்டட்டான இதுன்னு. ஸோ போன ஃபர்ஸ்ட் டேவே வந்து கொஞ்சம் பயம் முடிச்சுட்டாங்க. ஸோ நானும் வந்து ஓகே பட் நான் வாட் எவர் வி டேர் டு ஃபேஸ் அப்படின்னு தான் நான் இருப்பேன். ஸோ ஒரு 1 வீக் போன பிறகு they put me in a night shift. ஸோ நைட் ஷிஃப்ட்ல வந்து என்னாச்சுன்னா, ஸோ எனக்கு ஒருத்தவங்க சீனியர் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ எப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கைட் பண்ணாங்க. நான் வந்து ரெஸ்ட் டைம்ல வந்து நான் அவங்களுக்கு கேட்காமலே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன். செகண்ட் ஃப்ளோர் வந்து இஸ் வெரி ஹண்டட் ஃப்ளோர். எனக்கு அப்ப தெரியாது. பட் அவங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து பர்டிகுலரா சொல்லல. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி ஹோட்டல் நேம் ஆல்சோ. அப்ப நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்ட பிறகு ஆக்சுவலி என்னோட ஒரு கிளிக்கோட தான் நான் போனேன். என் கிளிக்கோட போயிட்டு நான் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் எல்லாம் அவங்க கூட தான் வந்தேன். when I entered that room, என்னோட கிளிக் என் கூட இல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு when I tried to call line எதுவுமே இல்லை. ஸோ நான் திரும்பவும் கீழே வந்துட்டு என்னோட கலீக் சொன்னாங்க, நீ எங்க போன? என் கூட வந்த கலீக் வந்து என்னோட ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீ எங்க போன? நான் சொன்னேன், இப்ப 2 பேரும் தான் செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம், அந்த பிஏபெக்ஸ் ரூமுக்கு. நீ தானே என் கூட வந்தேன். பிஏபெக்ஸ் ரூம் போவே கூடாது. அதாவது இந்த டைம்ல நீ என்னை எவ்வளவு காசு கொடுத்தனாலும் நான் வந்திருக்க மாட்டேன். நீ இன்னும் அந்த ரூம் பிஏபெக்ஸ் இஸ் லைக் ஆப்ரேட்டர், டெலிபோன் கால்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ற ஒரு ரூம்ஸ். ஸோ அப்பதான் அந்த ஹிஸ்டரி சொன்னாங்க, அங்கெல்லாம் போகாத, ரொம்ப கொஞ்சம் ஹண்டட், அங்கெல்லாம் நம்ம பேர் நிறைய விஷயம் பார்த்திருக்காங்க. ஸோ நீ எங்கெல்லாம் போவாது அப்படின்னு. நானும் நம்பல. கூடவே வந்தாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சுல, அது என்ன ஏது? நீங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து எதுவுமே நான் கண்டுக்கல, அப்படி விட்டுட்டேன். நானா ஒரு விஷயம் நம்ம பயந்தோமா, அது நம்மளுக்கு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். we cannot continue the work. ஸோ அதனால நான் வந்து விட்டுட்டேன். யாரு கூட வந்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ அவங்க கிட்ட நான் பேசினப்ப கூட இதை பத்தி அவ்வளவு நான் பயந்த மாதிரி நான் காட்டிக்கல. ஸோ செகண்ட்லி வந்து நான் ஒன்று வேலை செஞ்சப்பதான் எனக்கு அந்த பயமே உண்மையிலே நான் வந்து ஃபீல் பண்ணேன், உண்மையிலே நான் உணர்ந்தேன். ஸோ என்னோட டேபிள் வந்து பிசி மென்னுக்கு தான் இருக்கும். என் பின்னாடி நான் யாரும் இல்லை, ஒண்டி தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி வந்து யாரோ அங்கிட்டு நடந்துற மாதிரி இந்த ஷூ ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கிட்டு இருந்து நடந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து மனசுக்குள்ள சாமி மந்திரம் படிச்சு விட்டு சொல்லோன்றாய், ஒரு கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ அங்கிட்டு இருந்து நடந்த மாதிரி இருந்தது. அண்ட் நான் டிவி வந்து நான் கொஞ்சம் லோன்லியா இருந்தேன்னா ஐ ஓப்பன் த கார்ட்டூன் சேனல். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ கொஞ்சம் பயம் இதா இருக்கிறதுக்காக சடன்லி இந்த டிவி சேனல் சேஞ்ச் டு ESPN. ஸோ நான் திரும்பவும் என்னடா சேனல் மாறுது, மேபி ஏதோ சிஸ்டம் ஏதோ சொல்லிட்டு திரும்பவும் நான் கார்ட்டூன் சேனல் வைக்கிறேன். we go to ESPN. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு ஸ்டேப்லரோட இது வந்து அப்படியே என் பின்னாடி வந்து பறந்து போய் அந்த சைட் டேபிள்ல வந்து விழுந்துச்சு. நான் ஒண்டிட்டா இருக்கேன் அந்த ஆபீஸ்ல. and then after that நான் வந்து சேரை நவுத்திட்டு கத்திட்டேன், யார் இந்த மாதிரிலாம் பண்றது சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கத்திட்டேன். and then after that நான் ஏன் சொன்னோடனே அதுக்கு இன்னும் கோவமாச்சுன்னு தெரியல, அந்த சில்லி பாட்டில் வித் மூடியோட மூடி வந்து என் மேல விழுந்துச்சு. and then சில்லி பாட்டில் வந்து விழுந்தது. அது எங்க இருந்து வந்து விழுந்துன்னு தெரியல, சடன்லி அப்படியே எனக்கு கிராஸ் பண்ணி விழுந்துச்சு. அப்புறம் தென் நான் கத்திட்டே ஓடிட்டேன். தென் ஐ கோயிங் டு ரிசப்ஷன். ஆக்சுவலா அந்த பேஸ்மெண்ட் தாண்டி போகணும்னா கொஞ்சம் தூரம் எல்லாம் ஒரு ட்ரோ மாதிரி இருக்கும், அதெல்லாம் பூந்து தான் போனோம். நான் அப்படி பயத்திலே ஓடிட்டேன். உள்ள போயிட்டு அப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்துச்சு, என்னால பேச முடியல. உண்மையிலே எனக்கு அடிச்சிருச்சு. ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணேன், ஒரு விஷயம் என் மேல வந்து உழுவுது, சேனல் மாறுறது எல்லாமே நான் பார்த்தது. அண்ட் தென் அதுதான் உண்மையிலே நான் வந்து அது ஃபீல் பண்ணது. எனக்கு பேய் நான் பார்த்தது இல்ல, பேய் வந்து இருக்குமா, அது எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, உருவாங்க, அதெல்லாம் பார்த்தது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு அமானுஷம்லாம் வந்து அதுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் உட்கார்ந்து இருந்த சேர் வந்து என்னோட சீனியர் பர்சன் வந்து அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்துட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் வாட்ச் ESPN சேனல். அவங்களுக்கு பந்துலாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்வேஸ் அவங்க நைட் ஷிஃப்ட் தான், அவங்க ஆல்வேஸ் வந்து அந்த சேனல் தான் பாப்பாங்களாம். ஸோ நான் ஒண்டி வேலை செஞ்சதும், அதுவும் அவங்க சேர்ல உட்காந்து வேலை செஞ்சதும் அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. ஹீட்ரோ ஸ்டேப்லர் சாஃப்ட் பாட்டில் எல்லாமே பறந்தது அன்னைக்கு. ஸோ அதுல இருந்து நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்க வேலை செஞ்சேன். தென் நான் லெஃப்ட் ஆயிட்டேன். இன்னும் நம்மளுக்கு பேய் வந்து நான் பார்த்தேன், அது முகம் அப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. பட் இந்த இன்சிடென்டே வந்து எனக்கு
லைஃப் லாங் வரைக்கும் மறக்க முடியாதது இருந்துச்சு. அது ஒரு விஷயம் இங்க ஒண்ணுமே இல்ல, அந்த இடம் எம்டியா இருக்கு. பட் அந்த இடத்துல இருந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம மேல விழுவுதுன்னா அது ரியலி கெட்டிங் ஷாக். அவங்களுக்கு அந்த சேர் வந்து ஒரு ஃபேவரட்டான சேரா இருக்கும். அவங்க அந்த இடத்துல உட்காந்து வேலை செஞ்சவங்க. ஸோ நம்ம போய் அதை உட்காந்துறப்ப அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பற்றி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வரலாம், உங்களை விசிட் பண்ணலாம். மர்மதேசம். நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்மதேசம்.